வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்க இந்த பதிவுல பார்க்க போறோம். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கனிமொழி அவர்கள்ட்ட, திமுக எம்பி கனிமொழி அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு கனிமொழி அவர்கள் சொன்ன பதில் இப்ப பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்தியிலையும் சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு. மணிப்பூர் பாருங்க, மணிப்பூர்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஒடிஷாவில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக பேசியிருக்காரு. எலெக்ஷன் நேரத்தில் மத வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி அவர்கள் பேசினாரு, பாஜக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பதில் கொடுத்திருக்காங்க. பாஜகவினர், அக்கா உங்ககிட்ட செய்தியாளர்கள் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, அதனால தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கேள்வி கேட்கப்பட்டுச்சு. எப்போது மாதிரி குழப்புவதற்காக நீங்க மணிப்பூருங்கிறீங்க, ஒடிஷாங்கிறீங்க, மத வெறுப்பு பிரச்சாரங்கிறீங்க. ஸோ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்ப இந்த டிபேட்டை நம்ம பார்க்குறோம். முக்கியமாக இப்போ விகடன் இருக்காங்க பார்த்தீங்களா, விகடன் ஒரு ஆர்டிக்கிளை எழுதியிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கிளுடைய அந்த பேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அது சோசியல் மீடியாவில் வெளிவந்திருக்கு. பாஜகவினர் அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, விடியல் திமுகவுக்கு வேட்டு வைத்த விகடன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை கண்டித்தார். மேடையில் தமிழிசை அவர்களை அமித்ஷா அவர்கள் எப்படி கண்டிக்க முடியும், எப்படி கண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதா அப்படின்னு திமுகலாம் எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க, திமுகவினர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க, விகடனுடைய இந்த புகைப்படத்தை பாருங்க. நான் தான் சீனியர், கனிமொழியை ஓரங்கட்டும் டிஆர் பாலு, குழம்பி நிற்கும் திமுக எம்பிக்கள் அப்படிங்கிற தலைப்புல இந்த புகைப்படத்தை பாருங்க. டிஆர் பாலு அவர்கள் ரொம்ப கண்டிஷனா பேசுற மாதிரி, கனிமொழி அவர்கள் ரொம்ப ஷாக்கிங்கா நிக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை பாருங்க. தமிழிசை அவர்களை அமித்ஷா அவர்கள் கண்டிச்சாரு அப்படிங்கும் போது, இதுதான் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொந்தளிச்சிங்க. இப்ப என்ன நடக்குது? டிஆர் பாலு அவர்கள் நான் தான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு பாருங்க அப்படின்னு பாஜக கேள்விகளை எழுப்புறாங்க. தமிழக திமுகவுடைய எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நாடாளுமன்ற குழுவுடைய திமுக எம்பிக்களுடைய தலைவராக யார் இருக்கிறது? கனிமொழி அவர்கள் இருக்காரு. போன வாட்டி 2019 24 வரைக்கும் டிஆர் பாலு அவர்கள் தான் எம்பிக்கள் குழுவுடைய தலைவராக இருந்தாரு. ஆனா இந்த வாட்டி டிஆர் பாலு இல்ல, கனிமொழி அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. என்னதான் கனிமொழி அவர்கள் தலைவராக இருந்தாலும், நான் தான் சீனியரு, நான் சொல்றதான் எம்பிக்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஆர் பாலு அவர்கள் சொல்றாரு. ஸோ இதுக்கு என்ன சொல்ல போறாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு, இதனாலதான் நாங்க விடியல் திமுகவுக்கு வேட்டு வைத்த விகடன் இந்த ஆர்டிக்கலை எழுதி ஒரு பெரிய செக்க வச்சிருக்காங்க அப்படின்னு, இதனாலதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு பாஜகவினர் சொல்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பிரான்ஸ்ல எலெக்ஷனா 2 கட்டங்களாக தேர்தல் நடக்கும். முதல் சுற்று, 2ஆம் சுற்று. முதல் சுற்றுல பாத்தீங்கன்னா தீவிர வலதுசாரி லீடிங்ல இருந்தாங்க, 2வது இடதுசாரி இருந்தாங்க. இமானுவேல் மேக்ரான் அவர்களுடைய பார்ட்டி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுச்சு. இது முதல் சுற்று முடிவப்ப. 2ஆம் சுற்று பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிருச்சு. இடதுசாரி ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. 2வது பாத்தீங்கன்னா 2ஆம் சுற்றுல 2வது பாத்தீங்கன்னா இமானுவேல் மேக்ரானுடைய பார்ட்டி வந்துருச்சு. 3வது வலதுசாரி 3rd பிளேஸ்க்கு போயிட்டாங்களா. இப்போ யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. என்னதான் இடதுசாரி கட்சி லீடிங்ல இருந்தாலும் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் பார்க்குறோம். அதனால தொங்கு பாராளுமன்றம் தான் பிரான்ஸ்ல அமைய இருக்கு. யாரு பிரதமராக வரப்போறது அப்படிங்கிற, அதிபராக யார் வரப்போறது அப்படிங்கிற பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. இது 2வது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதிய தலைமுறையில சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு. என்ன செய்தினா, மதுரை அரசு மருத்துவமனையில ஒரே ஸ்ட்ரெச்சர்ல 2 கர்ப்பிணிகள் அழைத்து சென்ற அவலம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், மதுரை அரசு மருத்துவமனையில ஒரே ஸ்ட்ரெச்சர்ல 2 கர்ப்பிணிகளை அழைத்து சென்ற அவலம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்டிருக்காங்க. இங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இந்நேரம் இது மாதிரியான செய்தி உத்தரப்பிரதேசத்துல நடந்துருந்துச்சு, உத்தரப்பிரதேசத்துல இருந்து இது மாதிரி செய்தி வந்துருந்துச்சு, பீகார்ல இருந்து வந்துருந்துச்சுன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்ல இருக்காங்க, அவங்களாம் பொங்கி இருப்பாங்க, கொந்தளிச்சிருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் நடந்ததுனால இதை பத்தி யாரும் பேசவே காணுமே அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்ப இந்த டிபேட்டை பார்க்குறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா ஆகலாம். நன்றி,
ஜெய் ஹிந்த்.